ஸ்திரப்படுவே. கொடுமைக்கு நான் தூரமாவே, நீதியினால் நான் ஸ்திரப்படுவே. கொடுமைக்கு நான் தூரமாவே. பயம் இல்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவே. பயம் இல்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்கென்று சங்கீதம் 33 18 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இதோ சங்கீதக்காரன் கர்த்தருடைய செய்கையை குறித்து இந்த இடத்துல அவர் பேசுகிறார். கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறாங்களோ, காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறதை இங்கே தன் வாழ்க்கையின் அனுபவமாய் கொண்ட மனுஷன் சொல்லும்போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை கர்த்தர் மரணத்தை நின்று விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் கிருபையை அவர் ஏராளமாய் தருகிற தேவன். இதை யாக்கோபு சொல்வார், அவர் அதிக கிருபை அளிக்கிறாரே. யாருக்கு? தாழ்மை உள்ளவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு. அப்போ தெய்வத்தை தேடுவது, சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில கிருபையை இழக்க செய்யறதுக்கு என்ன செய்யறானா, கர்த்தருக்காய் காத்திருக்கிறதான அந்த ஆயத்தத்தை திருடுவான். அப்ப யாரெல்லாம் கிருபையை அடையணும்னு விரும்புகிறார்களோ, கிருபையை அடைவதற்கு அதிகாலையின் ஆயத்தம் மிகவும் அவசியம். அந்த ஆயத்தத்தின் வழியாக சாத்தானுடைய ஆயுதங்களை, வறுமையை, தரித்திரத்தை, மரணத்தை ஜெயிக்கிறதற்கு உங்களுடைய இருதயம் உங்களை உண்டாக்கினவருடைய கிருபைக்கு காத்திருக்கட்டும். அப்படி நீங்க காத்திருப்பீங்களே ஆனால் விடுதலையின் வேலையை அவர் செய்வார், போஷிக்கிற வேலையை அவர் செய்வார். இந்த காரியங்களை கர்த்தர் செய்வதற்காய் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தொடர்ந்து கர்த்தருக்காய் காத்திருப்போம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறவரே, உமக்கு காத்திருக்கிற அந்த இருதயத்தை சத்துரு தமது ஜனங்கள் வாழ்க்கையிலிருந்து திருடி விடாத பிடிக்கி உணர்வின் ஆவி தெய்வத்திற்கு காத்திருக்கணும். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் புது பலன் தருகிறீர். உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமக்கு காத்திருக்கிறவர்கள் விடுதலை அடைகிறார்கள். உமக்கு காத்திருக்கிறவர்களை நீர் போஷிக்கிறீர். இந்த கிருபையின் ஸ்லாக்கியத்தை தமது ஜனங்கள் எழுந்து விடாதபடி எல்லா கனநித்திரையின் ஆவியும் கர்த்தர் கடிந்து விரட்டி, அதிகாலை தோறும் என் கிருபை புதிதாய் இருக்குதுன்னு சொன்னவரே, அந்த புது கிருபைக்கு தமது ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் தேவன். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீதியினால் நான் ஸ்திரப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவே, கொடுமைக்கு நான் தூரமாவே.
தூரமாவே. God bless you, church. Have a blessed day. Amen.